கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். Now we begin our program with Bible reading by Sister Subi. வாசிக்கும்படியே குறிக்கப்பட்ட வேத பகுதி ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்திலிருந்தது போல அதை இரண்டு நிற்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தா நதியோரத்திலும் உள்ள புறஜாதியருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்கையில் கலிகூறுவது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேலிருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். அமளியா யுத்தம் பண்ணுகிற வீருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொன்று என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். வாசிக்க முடியாத குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. குட் ஈவினிங் எவ்ரிஒன். ஃபஸ்ட்டு நான் எங்களை பற்றி ஒரு ஸ்மால் இன்ட்ரோ. மேக்ஸிமம் இங்கே இருக்க ஃபேஸஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஓரளவு பார்த்துருக்கலாம். நாங்கள் திருநெல்வேலி டைஷஸில் உள்ள பீப்புள்ஸ் தான், பட் ஆனால் வேறு பாஸ்ட் ஸ்டேட்டில் இருந்திருப்போம் மைட் பி. நான் எங்கள் ஜெயராஜனபக்கி ஹாஸ்பிட்டல் எல்லோரும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். வி ஹேட் அ பிஸி ஷெட்யூல், பட் ஆனால் காட் கேவ் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ். நாங்கள் அதை இந்த இடத்துல நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். கடவுள் எங்களுக்கு கொடுத்த தாளந்தை இந்த இடத்துல பிரதிபலிக்கணும், கடவுளுக்காக ஷைன் பண்ணணும்னு வி ஹேட் மச் ஒர்க். எங்களுக்கு ஸ்கெடியூலில் எங்களுக்கு பிஸி, எங்களுக்கு ஒர்க்கை எங்களுக்கு அலாட் பண்ணது எல்லாமே ரொம்ப டைட் ஷெட்யூல். பட் காட் இந்த இடத்த இந்த டைமை எங்களுக்கு ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வரக்கூடிய கிருபை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கடவுளுக்கு நான் அதுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பாஸ்ட் ஸ்டேட் சேர்மன் ஐயா பாஸ்கர் ஐயா, வி ஹேட் மோர் கனெக்ட். என்னன்னா எங்களுக்கு இயர்லி, அதாவது மந்த்லி ஒன்ஸ் எங்களுக்கு கம்யூனியன் சர்வீஸ் நடக்கும் எங்களோட சேப்பலில், ஜெயராஜனபக்கி ஹாஸ்பிட்டலில். எவ்ரி மந்த் அவங்க என்ன ஒரு இதுனாலுமே மார்னிங் 7 o'clock, நாங்கள் லேட்டாக உள்ள பஞ்ச் வச்சுட்டு வந்தாலும் ஹி கேம் பை 7 o'clock. 7 o'clock அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க கம்யூனியன் சர்வீஸை. ஸோ அந்த மாதிரி தான் ஐயா எங்களுக்கு ரொம்ப கனெக்டட். எங்களோட ஃபேஸஸ் எல்லாம் வெல் நோன். ஐயா எங்களுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குது. வி ஆர் ஸோ கிளாட் அபவுட் தட். And we welcome Stephen Aya for coming here. Thanks for coming, Aya. And we thank also Manikraj Aya and give this opportunity. Thank you, everyone. Let's begin program with an amazing song. Please clap your hands and encourage us. Thanks for coming, everyone.
தேங்க்யூ கேர்ள்ஸ். இன்னொருக்கு கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணிடலாமா ஸ்டூடெண்ட்ஸை? இன்னும் நல்லா சத்தமா, அவ்வளோதானா? எங்களை பிடிக்கலையா? சரி, இன்னொரு சாங் வானாதி வானங்கள் பை ஜெயராஜன் பைக்கம் ஸ்டாஃப்ஸ். Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றென்றுமே. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. ஈவன் எல்லா ப்ரோக்ராம்ஸ்லையுமே சாங்ஸ் வி ஓன்ட் லைக்ல ரொம்ப யாரும் லிசன் பண்ண மாட்டாங்க. டு பி ஃப்ரேங்க் நானுமே அப்படிதான். டில் நவ் சாங்னா சும்மா கலை நிகழ்ச்சிகள், சரி அவங்க பாட்டு பாடுறாங்க, அவங்களுக்கு கடவுள் அந்த தாளந்து கொடுத்துருக்காரு, தே ஆர் டெலிவரிங், அந்த மாதிரி தான் என் மைண்ட் செட்டு. யூஸ்வலி ஒரு சின்ன கிட்டானாலுமே ஒரு அந்த டான்ஸுக்கு தான் அவங்களோட அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ லெட்ஸ் கோ வித் த டான்ஸ். லெட்ஸ் கீப் ஃபார்வர்ட். Welcome our students to deliver a dance.
பார்க்கலாமா? தேங்க்யூ கேர்ள்ஸ். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம என்ன செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்? ரைட் நவ் நம்ம என்ன செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்? ஏன் பேச மாட்டிங்களா என் கூட? எனக்கு தெரியாததுனால. ஓகே சரி, இப்போ வந்து நம்ம ஒரு பண்டிகை மாதிரி இதை நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். கடவுள் அவ்வளோ கிருபையாக நம்ம நடத்தி வந்திருக்காங்க. ஸோ வந்து நம்ம ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியணும்ல. நம்ம அப்பா அம்மாவை தெரியுது, பாட்டி தாத்தாவை தெரியுது, அவங்களோட அப்பா அம்மாவை தெரியுது, அசட்ஸ் தெரியுது, எல்லாம் தெரியுது. ஸோ நம்மளோட டைஷஸ் பற்றியும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். எனக்கும் தெரியாது, நானும் 4 பேர்கிட்ட கேட்டுட்டு தான் வந்தேன். ஸோ வந்து டைஷஸ் ரிலேட்டடாக நான் ஒரு ஃபியூ கொஷின்ஸ் கேட்குறேன். இட்ஸ் அ QA செஷன். உங்களுக்கு தெரிஞ்சால் ஆன்சர் பண்ணுங்கள், இல்லைனா எல்லாரும் சேர்ந்து தெரிஞ்சுக்குவோம். இட்ஸ் ஃபைன், ஓகேவா? ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரைஸ் இருக்குது. டோன்ட் எக்ஸ்பெக்ட் பிக், ஏன்னா அவ்வளோ பட்ஜெட் என்கிட்ட கிடையாது. ஈவன் அ ஸ்மால் திங் ஐ வில் கிவ் யூ. ஓகே, நம்ம QA செஷனுக்குள்ளே போகலாம். நம்மளோட திருநெல்வேலி டைஷஸ் எந்த டைஷஸ்லேருந்து பிரித்தெடுக்கப்பட்டது தெரியுமா? நம்ம வந்து ரேனியஸ் ஐயா கொண்டு வந்தாங்க, வி ஆல் நோ தட். அதெல்லாம் கொஞ்சம் ஃபெமிலியரான ஒரு திங்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் டெப்த்து தெரியுமா? நம்மளோட நான் ரூல்ஸ் சொல்லி மறந்துட்டேன், சாரி. ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டில் வந்துடுங்க. எல்லாருக்கும் கேட்கணும்ல. நிறையா டைம் நானும் அப்படி கொஷின் ஆன்சர் கேட்டு பதிலே என்னன்னு தெரியாமல் அந்த ப்ரோக்ராமை முடிச்சுட்டே வீட்டுக்கு போயிருக்கேன். வீட்டில் போய் கேட்பேன் நான், பாட்டியை என்ன சொன்னாங்க, அம்மா என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டில் வந்துடுங்க. வி கிவ் யூ மைக். நம்மளோட திருநெல்வேலி டைஷஸ் எந்த டைஷஸிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டது? எனிபடி நியூ? ஐயா வாங்க. சென்னையிலிருந்து, சென்னை டைசஸ்லேருந்து. கரெக்ட், கிளாப் பண்ணிடலாமா? என்கரேஜ் பண்ணலாம் ஐயாவை. ஐயா வந்து வசனத்தை மட்டும் இல்லை, நமக்கு ஹிஸ்ட்ரியும் சொல்லித்தராங்க. இன்னொருக்கு நல்லா கிளாப் பண்ணிடலாம். சரி, நெக்ஸ்ட் இது தெரியாமல் யாருமே இருக்க மாட்டீங்க, இங்கே போகாமல் யாருமே இருந்திருக்க மாட்டீங்க. ஈவன் ஒரு சின்ன ஒரு பொருத்தனையோ ஒரு சின்ன நம்ம மனசுக்கு நிறைவான ஒரு ப்ரேயரையோ கண்டிப்பாக நம்ம அங்கே வச்சுருப்போம். நம்மளோட திருநெல்வேலியில் இருந்து ஃபஸ்ட்டு எழுப்பப்பட்ட பெண் மிஷினரி யார்? அவரை கோகிலா என்றும் அழைப்பார்கள். ஃப்ரண்ட்டில் வரணும். ரூல்ஸ் ரூல்ஸ் ரூல்ஸ். ஃப்ரண்ட்டில் வரணும். எவ்ரிபடி நீட் டு நோ த ஆன்சர். லோரிந்தா அம்மையார். கை தட்டிடலாமா? அவங்களோட இயற்பெயர் கோகிலா. அவங்கள வந்து கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் அவங்கள வந்து நம்ம கிளாரினா சொல்கிறோம். அந்த சர்ச் தான் நமக்கு இங்கே பாளையங்கோட்டை சைல்ட் ஜீசஸ் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது. எல்லோரும் போயிருப்பீங்க, நான் கடவுளுக்குள்ளே விசுவாசிக்கிறேன். நெக்ஸ்ட் இது வந்து இதுவும் நார்மலான கொஷின்ஸ் தான், தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். நம்ம டைஷஸில் ஃபஸ்ட்டு எழுப்பப்பட்ட ஸ்கூல்ஸ் எது? ஸ்கூல்ஸ் ஃப்ரண்ட்டில் வரணும். ரூல்ஸ் ரூல்ஸ் ரூல்ஸ். சாரட்டக்கர். சாரி, தவறான பதில். அந்த அம்மா வந்து 46க்கு அப்புறம் தான் வந்தாங்க, சாரட்டக்கர் அம்மையா. இட்ஸ் அ குட் ஆன்சர் தான். இங்கே வந்து சொல்லணும், அதுதான் ரூல்ஸ். நான் வந்து 20 வயதுள்ள பெண், நான் வந்து என்னோட கொள்கையில் ஸ்ட்ராங்காக நிற்பேன். மேரி சார்ஜென்ட். ரைட்டான ஆன்சர் தான். இன்னும் ஒரு ஆன்சர் இருக்குது, அவங்களுக்கு கிளாப் பண்ணிடலாமா? என்கரேஜ் பண்ணுங்க, கிளாப் பண்ணிடலாம். இன்னும் ஒரு ஆன்சர் இருக்குது, 2 ஆன்சர் இருக்குது. மேரி சார்ஜென்ட், இன்னொன்று ஃப்ரண்ட்டில் வரணும். நெக்ஸ்ட் ஒன். Subject. No, sorry. Any guesses? It's right front of us, cathedral. சேமா அதோட ஹிஸ்ட்ரியும் நான் சொல்கிறேன். அது என்னாச்சுன்னா, பாய்ஸ்க்கு தனியாக ஸ்கூல், கேர்ள்ஸுக்கு தனியாக ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு நம்ம ரேனியஸ் ஐயா வந்து 2 ஸ்கூல்ஸையுமே ஆரம்பிச்சிருக்காங்க. எக்ஸ்பெஷலி வந்து அந்த டைமில் நம்ம வந்து அந்த கேர்ள்ஸ் பாய்ஸ் பேசக்கூடாது, அந்த டைவர்ஷன்ஸ் வந்து நம்ம மதிக்கணும் ஆண்களை, அந்த மாதிரி இருந்ததுனால சேம் ஸ்கூல்ஸ் வந்து கோ எஜுகேஷன்ஸ் அந்த டைமில் இல்லை. ஃபஸ்ட்டு ஐயா வந்து மேரி சார்ஜென்ட்டையும் அதுக்கப்புறம் கத்தீட்ரலையும் பில் பண்ணியிருந்திருக்காங்க. ஆஸ் பர் ஹிஸ்ட்ரி நான் கலெக்ட் பண்ணதில் இதுதான். எனிதிங் இஸ் வாஸ் ராங், சாரி ஃபார் தட். ஒரு ஆன்சர் மேரி சார்ஜென்ட், இன்னொன்று வந்து கத்தீட்ரல், நம்ம ரைட் ஃப்ரண்ட் ஆஃபீஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்மளோட திருநெல்வேலியை என்ன என்றும் அழைப்பார்கள்? அது நம்மளால தான் அப்படி அழைக்கப்படுறாங்க. ஸோ அதனால் இதுவும் இன்க்ளூட் ஆகும் நம்ம ஹிஸ்ட்ரியில்.
திருநெல்வேலியை என்ன என்றும் அழைப்பார்கள். இது நிறையா எஸ்இசி கொஷின்ஸில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், டிஎன்பிசி கொஷின்ஸில் வந்திருக்கு. வாங்க ஓல்ட் யங் மேன். நெல்லை. சாரி அந்த ஆன்சர் இல்லை. இட்ஸ் நார்மலாக உள்ளது தான், எல்லாருக்குமே ஆல் நோ இதான் ஆன்சரான்னு நினைப்பீங்க. கொஞ்சம் லைட்டாக திங்க் பண்ணி பாருங்க. க்ளூ, இந்த க்ளூ கொடுத்தா கண்டுபிடிச்சிருவீங்களே. அது பேரில் ஒரு டிக்ஷனரி இருக்குப்பா, அதான் க்ளூ. ஃப்ரண்ட்டில் யார் ஃபர்ஸ்ட் வரீங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை. இல்லை, ஆக்ஸ்போர்ட். பாதி ஆன்சர் கரெக்ட், ரைட், கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆக்ஸ்போர்ட் ஆஃப் சவுத் இந்தியா, அதுதான் நம்ம நெல்லையா. எதுக்காக நான் அதை வந்து நமக்குள்ளே கனெக்ட் ஆகும்னு சொன்னேன்னா, நம்மளோட மிஷினரிஸ் இங்கே வந்து தான் தே பில்ட் ஜான்ஸ் காலேஜ் நம்மக்கிட்ட இருக்குது, சேவியர்ஸ் காலேஜ், அந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ், நம்ம மேரி சார்ஜன், சாரா டெக்கராக இருக்கட்டும், நமக்கு 18th centuryலேருந்தே அதெல்லாம் இருக்குது. தட்ஸ் வை நம்ம இந்த சவுத் இந்தியாவில் நம்ம தான் வந்து எஜுகேஷனில் இவ்வளோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சுருந்தது நம்ம தான். நிறைய பேர் பிரிட்டிஷ், நம்ம இப்போ யூஸ்வலாக நான் ஹிஸ்ட்ரியில் படித்ததுமே சோஷியல் என்ன இருக்கும், பிரிட்டிஷ் வந்தாங்க, அடிமைப்படுத்தினாங்க, தட்ஸ் ஆல், அவ்வளோதான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம நிறையா வந்து நமக்கு அதனால் பெனிஃபிட்ஸ் இருந்திருக்கு. ஸ்கூல்ஸ், காலேஜஸ், அப்புறம் நம்ம லேடிஸ் டாக்டர்ஸ் ஆகிருக்காங்க, நர்சஸ் ஆகிருக்காங்க, டீச்சர்ஸ் எழும்பியிருக்காங்க. ஸோ வந்து லேடிஸ்க்கும் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், ஆஸ் வெல் அஸ் எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் மெடிக்கல் ரிலேட்டடாக எல்லாம் கொண்டு வந்ததும் நம்ம பிரிட்டிஷ் மிஷினரிஸ் தான். தட்ஸ் வை வி ஆர் ஸோ பிளெஸ்ட். நமக்கு வந்து கடவுளோட போதகத்தை மட்டும் இல்லாமல் நல்ல பகுத்தறிவையும் அறிவையும் கொடுத்துட்டு போனது தான் நம்மளோட மிஷினரிகள். நம்ம அதை ப்ரௌடாகவே சொல்லிக்கலாம். கிளாப் பண்ணிடுவோமா இது வரைக்கும் ஆன்சர் பண்ண எல்லாருக்கும்? லாஸ்ட் ஆன்சர், ஒரு ரெவரண்ட் நம்மளோட ஒரிஜினில் இருந்து எலிவேட் ஆகி நார்த் இந்தியாவில் பிஷப் ஆகிருக்காங்க. ரூல்ஸ் ரிமெம்பர் ரூல்ஸ். ஃபஸ்ட் யார் வரீங்க? ஃபஸ்ட்டு ஓல்டு யங் மேனா, ஓல்டு யங் லேடியா? பிஷப் ஆச்சாரியா. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. ஐயா கேட்ச் பண்ணிட்டாங்க ஒரு ப்ரைஸை. சரி, கிளாப் பண்ணிக்கலாமா? இதோட இந்த செஷன் முடிஞ்சு. பண்டிகை ரிலேட்டடான கொஸ்டின் ஆன்சர்ஸ், ஹிஸ்ட்ரிஸ் நமக்கு கண்டிப்பாக தெரியணும். ஃபேமிலிஸோட ஹிஸ்ட்ரிஸ் மட்டும் இல்லை, நம்மளோட டைஷஸோட ஹிஸ்ட்ரிஸையும் நமக்கு தெரியணும். இப்போ வந்து மேக்ஸிமம் எங்களுக்கு தெரிஞ்சதுக்கு ரீசன், நான் நிறையா சண்டே ஸ்கூல்ஸ், விபிஎஸ் நான் அட்டன் பண்ணேன். கண்டிப்பாக உங்களோட பிள்ளைங்கிட்ட கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக ஒரு வரலாற்று குறிப்பாவது எங்களோட சண்டே ஸ்கூலில் இருக்கும், விபிஎஸ்லேயும் இருக்கும். இட்ஸ் நெசசரி. என்கரேஜ் பண்ணுங்கள் உங்களோட பிள்ளைங்கள. we need to build our knowledge in that. Next ப்ரோக்ராமுக்கு போகலாம். கோரியோ பை சுபி அண்ட் டீம். வழி தெரிஞ்சோ நான் தொலைஞ்சு போனேன், பாத புரியாம பயந்து நின்னேன். வழி தெரிஞ்சோ நான் தொலைஞ்சு போனேன், பாத புரியாம பயந்து நின்னேன். 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்னை தேடி வந்தீங்க. 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்னை தேடி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரமிழந்த என்னை தேடி வந்தது ஏன்? சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரமிழந்த என்னை தேடி வந்தது ஏன்? என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு
எல்லை இல்ல. என்ன தேடுவத நீங்க நிறுத்தல. உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல. புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க. உங்க தோளின் மீது சுமந்து வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல. ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல. கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. தேங்க்யூ கேர்ள்ஸ். இன்னும் என்கரேஜ் பண்ணலாமா? பிடிச்சிருந்தா பிடிக்கலையா? லிரிக்ஸ் லிசன் பண்ணிங்களா பண்ணலையா? எப்போ கேள்வி வரும்னு தெரியாது, கவனமாக இருந்துக்கோங்க. லிரிக்ஸ் வந்து அந்த பாட்டை கேட்டு நான் நிறையா நாட்கள் அழுதது உண்டு. ரொம்ப ஒரு டச்ஃபுல்லான லிரிக்ஸ். நம்ம வந்து என்ன தான் கடவுள் விட்டு தூரமாக போனாலும் அவர் நம்மளை பக்கத்தில் சேர்த்துக்கு வர மாட்டாரா? சேர்த்துக்க மாட்டாரா? எல்லோரும் அமைதியாக இருக்கீங்க. என்னையும் உங்களையும் படைத்த தேவன் எப்போதுமே நம்மளை வெறுக்க மாட்டார். தாய் தகப்பன் வெறுத்தாலும். ஒரு அருமையான மீனிங்ஃபுல் சாங். தேங்க்யூ கேர்ள்ஸ். நெக்ஸ்ட் கிரேஸ்ஃபுல் சாங் பை பிரின்சி ஸ்டார்வின். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே. உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே. உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே. உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே. உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. வரைந்தேன் உன்னை நான் உள்ளம் கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில். வரைந்தேன் உன்னை நான் உள்ளம் கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில். காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலமெல்லாம். காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலமெல்லாம். உந்தன் ஜீவிய காலமெல்லாம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன். உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன். உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன்.
செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அவைகள் ஆச்சரியமாயிருக்கும். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே. உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே. உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. நம்மளை ஆசீர்வச்சிருக்காங்களா வதிக்கலையா? ஆசீர்வச்சிருக்காங்களா? அல்லேலியா சொல்லிடலாமா? அல்லேலூயா. இவ்வளோதான் ஆசீர்வச்சிருக்காங்களா? என்னெல்லாம் நிறைய ஆசீர்வதிக்காங்க. அல்லேலூயா. நான் பெருசாகவே சொல்கிறேன். இன்னும் நிறைய கை உயரலை, கை கொண்டுட்டு வரலையா? ஓல்டு டயலாக் தான். இன்னொருக்க சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா. நம்மளை ஆசீர்வச்சிருக்காரு, பக்கத்து வீட்டுக்காரங்களை ஆசீர்வச்சிருக்காரு, ஏற்ற வீட்டுக்காரங்களை ஆசீர்வச்சிருக்காரு. எல்லாருக்காகவும் கடவுள்கிட்ட நம்ம இந்த பண்டிகை காலங்களில் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். நன்றி செலுத்துவோம். நெக்ஸ்ட்டு QA செஷன். அந்த லக்கி வின்னர்ஸ் யாருன்னு பார்க்கலாம். கிஃப்ட்டை பார்த்துட்டு என்னடா இதுக்கு தான் இவ இப்படிலாம் பேசினாலான்னு நினைக்காதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போது பண்டிகை காலங்களில் இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் பண்டிகை ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்குறேன். அது முன்ன சொன்ன மாதிரி தான், தெரியலனா தெரிஞ்சுக்குவோம். பஸ்கா பண்டிகை நம்ம எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம்? இஸ்ரேல் காலங்களில் பஸ்கா பண்டிகையை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக நம்ம பண்ணோம்? எனிபடி? எகிப்திலேருந்து இஸ்ரேலை கொண்டு போகிறதுக்காக அந்த அவங்க கடந்து செங்கடலை கடந்து போன உடனே சொன்னேன். ப்ராபப்ளி கரெக்ட் தான். பட் ஆனால் நான் கேட்ட கொஷின் எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம்? நீங்கள் செலிப்ரேட் பண்ண இடத்த சொல்கிறீங்க, எதுக்காக பண்ணுறோம்? அந்த பஸ்கா அவர் ஆட்டுக்குட்டியை அடிக்க சொல்லி அந்த ரத்தத்தெல்லாம் பூசி சொல்லுவாங்க. அதை வந்து நினைவு கூறுறதுக்காக. நினைவு கூறுதல் கரெக்டான ஆன்சர் தான். சாரி, ராங் ஆன்சர். அங்கிள் சொன்னது கரெக்டு. நம்ம வந்து எகிப்திலிருந்து ஏசப்பா வந்து இஸ்ரேல் மக்களை விடுவிச்சது காரணத்தினால, அந்த அடிமைத்தன வாழ்விலிருந்து அவங்க வெளியேறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக நான் ஒரு பண்டிகையை ஆசரிச்சாங்க. அதுதான் பஸ்கா பண்டிகை. சரியா? யாத்ரியாமம் புத்தகத்தில், லேவியராம் புத்தகத்தில் வார்த்தையை வாசிச்சிங்கன்னா ஒவ்வொரு பண்டிகையும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. யூ கேன் கெட். நெக்ஸ்ட்டு, அறுப்பின் பண்டிகை எதற்காக செலிப்ரேட் பண்ணுறோம்? ரொம்ப ஈஸி ஆன்சர். அறுப்பின் பண்டிகை ரூல்ஸ். கை தூக்கணும், முன்னாடி வரணும். ரூல்ஸ். நிலத்தில் விளையிற விளைச்சலெல்லாம் ஆண்டருக்கு செலுத்தும்படி அர்ப்பணி பண்டிகை கொண்டாடுறோம். தானி முதல் தரமானதா? கரெக்ட். நம்மளோட முதற் பலன்கள். கை தட்டிடலாமா? ஸ்போர்ட்டிவாக எடுத்து ஆன்சர் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். நம்மளோட முதற் பலன், கடவுள் வந்து முதற் பலனை வந்து நம்ம படைக்கிறதுக்கு தான் நன்றி சொல்கிறோம். எத்தனையோ பேர் விளைய வைக்கிறாங்க, எத்தனையோ பேர் என்னென்னமோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க. எல்லாமே எல்லாருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையிறதில்ல. பட் காட் நம்ம கூட இருந்தால் எல்லாமே நமக்கு நல்லா அமையுங்கிற விசுவாசத்தில் அந்த காலத்தில் நம்மளோட முன்னோர்கள் எல்லாருமே, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த டைமில் நம்ம யாத்ரியாமம் ஆதியாமமில் ஸ்டார்ட் பண்ணி எல்லாருமே முதற் பலனை கடவுளுக்குன்னு கொடுத்துருக்காங்க. இஸ்ரேல் மக்கள் அது ஒரு பண்டிகையாக செலிப்ரேட் பண்ணது தான் அறுப்பின் பண்டிகை. ரெஃபரன்ஸ் யாத்ரியாமம் புத்தகம் தான். அடுத்து எக்கால பண்டிகை. எக்கால பண்டிகை 7 பண்டிகை, 7 பண்டிகைகளை நம்ம ஆசரிச்சிருக்காங்க. நம்மளோட பைபிளில் 7 பண்டிகைகளை குறித்து விரிவாக எழுதப்பட்டிருக்கு. நான் ஒரு 5 தான் அதில் எடுத்துகிட்டு வந்து கேட்குறேன். எக்கால பண்டிகை அதோட மீனிங் சொன்னால் போதும். எதுக்காக அதனால எக்கால பண்டிகை என்னதுக்காக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம்? அது அப்படின்னா என்ன? காமனாக ஒரு கொஷின். எனிபடி? அகெயின் அங்கிள்.
சுவிசேஷம் அறிவிப்பதற்கான பண்டிகை. கரெக்ட். கிளாப் பண்ணிடலாமா? இவ்வளோ அங்கிள் இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக வராங்க. நான் கூட இப்படிலாம் ஓட மாட்டேன்னு நினைக்கிறேன் இந்த வயசில். ஹி ஸோ எனர்ஜெட்டிக். கண்டிப்பாக கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க அங்கிள். அது என்ன அந்த அந்த காலத்தில் வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இதை பற்றி விரிவாக இருக்குது. ட்ரம்பட்ஸ், அதாவது எக்காலங்களை ஊதி ஓய்வு நாட்களில் எக்காலங்களை வந்து தெருமுனைகள்லாம் அந்த மாதிரி எக்ஸாக்டாக அது இல்லை, நான் ரெஃபரன்ஸ் படிக்கும் போது பார்த்தது தான். தெருக்களில் வெளியே எல்லாத்துலேயுமே எக்காலங்களை ஊதி கடவுளை கொடுத்துன நற்செய்தியை வந்து ப்ரீச் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அது எக்கால பண்டிகை அப்படின்னு சொல்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் விரிவாக இருக்குது, ரெஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் சிம்பிளான ஒரு கொஷின் தான், கொஞ்சம் திங்க் பண்ண ஆன்சர் பண்ணிடலாம். கூடார பண்டிகை. கூடார பண்டிகை நம்மளும் பாருங்க, நல்ல ஒரு கூடாரத்தை கடவுள் ஏசப்பா நம்ம கொடுத்துருக்காங்க, அழகாக உட்காந்துருக்கோம். கூடார பண்டிகை ரூல்ஸ் ரூல்ஸ் ரூல்ஸ். இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எகிப்திலிருந்து விடுதலையாகி வரும்போது கூடாரங்களில் தங்கியிருந்து அவங்க ட்ராவல் பண்ணி வந்தாங்க. அதை நினைவு கூறும் விதமாக. ரைட் ஆன்சர். அக்கா ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, ஃபைனலி ஷீ காட். கிளாப் பண்ணிடலாமா அக்காவுக்காக? ரைட்டான ஆன்சர். வனாந்தரங்களில் வந்து நம்ம 40 வருஷங்களாக வந்து ட்ராவல் பண்ணிட்டே இருந்திருக்காங்க, எப்படி சும்மாவாக படுத்திருக்க முடியும்? ஸோ வந்து கூடாரங்களை அமைச்சிருக்காங்க வனாந்தரங்களில். ஸோ வந்து அந்த இதை நினைவு கூறும் வண்ணமாக கூடார பண்டிகை ஆசரிக்கப்படுகிறது. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஒரு டான்ஸ் பார்க்கலாம். ரொம்ப நேரமாக நானே பேசிகிட்டு இருக்கேன், ஒரு டான்ஸ் பார்க்கலாம். நாட்கள் எல்லாம் வீணானதா, முயற்சி எல்லாம் பாழானதா, ஒன்றுக்கும் உதவாகாதவன் என்று உன் நம்பிக்கையை இழந்திட்டாயா? போராட பலனில்லை என்றாலும், விட்டுவிடு என்று உலகம் சொன்னாலும், முடியாதென்று பட்டம் அடித்தாலும் முடியும் என்று இயேசு சொல்கிறார். எழும்பி வாரி, விட்டு கொடுக்காமல் எழும்பி வாரி, மேலே பறந்திட எழும்பி வாரி, வாழ்க்கை ஜெயித்திட எழும்பி வா. நீ எழும்பி வாரி, எழும்பி வாரி, விட்டு கொடுக்காமல் எழும்பி வாரி, மேலே பறந்திட எழும்பி வாரி, வாழ்க்கை ஜெயித்திட எழும்பி வா. நீ எழும்பி வாரி. மனதின் ஏக்கங்கள் எல்லாம் உனக்காய் உனக்காய் நிறைவேற்றி முடிப்பார். கனவில் இல்லா மேலான வாழ்வை பூமியில் வாழ உதவி செய்வார். காத்திருந்த காலம் முடிந்தது, காரியங்கள் மாறப்போகுது, ஆச்சரியங்கள் கதவை தட்டுது, ஆட்சி செய்யும் நேரம் வந்தது. எழும்பி வாரி, எழும்பி வாரி, எழும்பி வாரி, எழும்பி வா. நீ எழும்பி வாரி, எழும்பி வாரி, விட்டு கொடுக்காமல் எழும்பி வாரி, மேலே பறந்திட எழும்பி வாரி, வாழ்க்கை ஜெயித்திட எழும்பி வா. நீ எழும்பி வாரி.
எலும்பியிருக்கோமா? எலும்பியிருக்கோமா எலும்பலையா? எலும்புறதுனா என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எலும்புறது கடவுளுக்காக எலும்புறதுனா என்னது? போய் பணித்தளங்களில் போய் ஊழியம் செய்கிறது அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கா? எனக்கு இருந்துச்சு. இப்போ பரவாயில்ல, இருந்துச்சு, எனக்கும் இருந்துச்சு. நான் இப்போ அட் ப்ரெசண்ட் என்னோட இது என்னென்னா, கிடைக்கிற டைம்லையும் சின்ன சின்ன சண்டே கிளாஸ் எடுக்கிறது, நம்மளால் என்ன கடவுளுக்காக நம்ம பண்ண முடியுமோ அதை தான் நான் கடவுளுக்காக எழும்புறதுன்னு நான் நம்புகிறேன். அதை நான் பண்ணணும்னு கடவுள் நிறையா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. நாங்கள் இன்னும் அதை இன்னும் மெயின்டைன் பண்ணோம், இன்னும் அக்ராஸாக அதை கொண்டு போகணுன்ட்டு எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இது நான் விட்டுட்டேன், சாரி. புளிப்பில்லா அப்ப பண்டிகை, அந்த கொஷினை நான் விட்டுட்டேன். புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஏன் புளிப்போட அப்போ அந்த காலத்தில் சாப்பிட்ருக்க மாட்டாங்களா? எனக்கு தெரியல. புளிப்பில்லா அப்ப பண்டிகை எனிதிங் அங்கிள்? அந்த அப்போ அந்த புளிப்பில்லாத அப்பாத்தை நீங்கள் சாப்பிடணும். அதை வந்து சாப்பிட்றதுக்கு சில விதிமுறைகள்லாம் சொல்லுவாங்க. ஒரு தடியை வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு சில ரெகுலேஷன்ஸை சொல்லுவாங்க. அதெல்லாம் சாப்பிடணுன்னு அவங்க அந்த ராத்திரியில் கடந்து போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கிள் வந்து புளிப்பில்லாமல் அப்பம் சாப்பிட மாட்டாங்களா, புளிச்ச அப்பத்தை சாப்பிட மாட்டாங்களான்னு கேட்டேன். அதுக்கு தான் ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்கிளுக்கு நான் சொல்லி கொடுத்தேன்னு நினச்சிருவாங்க ஸ்டேஜில் இருக்கிறதுனால. நான் அங்கிள் கிட்ட கேட்கலாம். எகிப்திலேருந்து மக்கள்லாம் வெளியேறினதை கொண்டாடுறதுக்காண்டி இல்லை, எல்லாமே எகிப்திலேருந்து வர்றதுக்கு தான் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். பர்டிகுலராக அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது பைபிளில். வரலாம் ஜென்ஸாக வரீங்க. எங்கள் ஊர்லலாம் லேடிஸ் தான் பைபிளையோடு வந்துடுவாங்க, இங்கே மேலேயே ஏறிடுவாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலேருந்து புறப்படும் போது இமீடியட்டாக அவங்க வந்து அப்போ சுட்டு உடனே கொண்டு போனாங்க. அது வந்து புளிப்பில்லாமல் இருந்துச்சு. அதை வந்து நினைவுறும்படி புளிப்பில்லாத அப்போ பண்டிகை வந்து கூடார் பண்டிகையோட சேர்த்து. ஆல்மோஸ்ட் ரைட். இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அங்கிள் நேம் எழுதிக்கோ. எனிவேஸ் ஹி ட்ரைட். வேற வாங்க. இல்லை, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம், எக்ஸாக்டாக கரெக்டாக தெரிஞ்சுக்குவோம், பரவாயில்ல. இல்லை, அப்போ கசப்பான கீரை, காலில் பாதரட்சலை தொடுத்து கொண்டு அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை, ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி, அதை எல்லாமே இன்க்ளூட் ஆச்சு. நான் கேட்ட क्वेश्चन எதுக்காக கொண்டாடுறோம், எதுக்காக எதை நம்ம ரிமெம்பர் பண்றோம்? அவங்க அங்கேருந்து ஆராதிக்கிறதுக்காக ஆண்டவர் விடுதலை பண்ண சொன்னார். அதை ஆன்சர் ஓரளவு ஓகே தான், பட் ஆனால் அது கரெக்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. சாரி, ரைட் ஆன்சர் இல்லை. சரி, ஓகே. இந்த 14ஆம் தேதி அந்த எல்லா பண்டிகைக்குமே ஒரு பர்டிகுலர் டேட் ஏசப்பா சொல்லியிருக்காங்க. அது கர்த்தர் வந்து சொல்லியிருக்காருன்ட்டு பைபிள் எல்லா இடத்துலையும் பர்டிகுலர் ஒரு சில டேட்ஸ் இருக்கு. பட் என்னோட கொஸ்டின் என்னன்னா, எதுக்காக கொண்டாடுறோம்? சாரி, எதுக்காக கொண்டாடுறோம்? என்ன கூகுள் பண்ணிட்டீங்களா? கூகுள் பண்ணால் ஃபவுல். எகிப்திலிருந்து அந்த சேனை புறப்பட்ட நாளை நினைவுகூரும் விதமாக வந்து புளிப்பில்லாத அப்பா பண்டிகை வந்து கொண்டாட சொல்லி. இதுவும் ப்ராபப்ளி கரெக்டு தான். இது கரெக்டு தான், பட் ஆனால் எக்ஸாக்ட் ஓகே நேம் வாங்கி எழுதுக்கோ. என்னன்னா, அது எதுக்காக கொண்டாடப்படுதுன்னா, நம்ம வந்து பாவங்களோட, கசப்போட, வஞ்சனைகளோட எல்லாத்தோடையும் நம்ம வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். பட் நம்ம எப்படி இருக்கணும்? புளிப்பில்லாத அப்பத்தை போல பியூரிஃபைடாக இருக்கணும். இட்ஸ் அ ரைட் ஆன்சர். புளிப்பில்லாத அப்பத்தை போல பியூரிஃபைடாக இருக்கணும். நம்மளோட வந்து கெட்ட எண்ணங்கள், கெட்ட குணங்கள் எல்லாவற்றையும் நம்ம தகர்த்து அந்த பண்டிகையை வந்து சிறப்பிக்கணும் அப்படிங்கிற டேர்ம் பைபிளில் இருக்குது. ரெஃபரன்ஸ் யாத்ராகமம். ஓகேவா? ட்ரை பண்ண எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் ட்ரை பண்ண எல்லாருக்கும் ப்ரைஸ் கொடுக்க முடியாது. அதே ஆன்சர் தான், பட்ஜெட் இல்லை. நெக்ஸ்ட்டு ஒரு கொஷின். இது சம்திங் ரிடில்ஸ் மாதிரி, விடுகதைகள் மாதிரி இருக்கும். ஒரு ஸ்திரீயால் ஊருக்கு ரட்சிப்பு, மற்றொரு ஸ்திரீயால் இனத்திற்கே ரட்சிப்பு. யார் அந்த இரண்டு ஸ்திரீகள்? ஒரு ஸ்திரீயால் ஊருக்கு ரட்சிப்பு, ஒரு ஸ்திரீயால் அந்த இனத்திற்கே ரட்சிப்பு. வாங்க.
2 ஸ்திரீகள், ஓகேவா? 2 ஆன்சர்ஸ் சொல்லணும், 2 பேர் சொன்னாலும் ஓகே தான். சமாரியா ஸ்திரீ. அது ஒன்று. சரி, இந்த அக்கா பேர் எழுது. இன்னும் ஒரு ஆன்சர். பாட்டிமா வாங்க. பாட்டிமா சொன்னது கரெக்ட். ஆண்டி பிரைஸ் வாங்கிட்டு ஒருக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்கல்ல, சரி விட்டு கொடுத்துருவோம், அவ்வளோதான். எழுதலையா? ஐயோ, சரி, பதில் சொன்ன அனைவருக்கும் வாழ்த்துக்கள். 3 எழுத்து கொண்டவள் நான், எல்லோருக்கும் தாய் நான், கடை 2இல் ஆயுதம் கொண்டவள் நான். யார்? நான் யார்? 3 எழுத்து கொண்டவள் நான், எல்லோருக்கும் தாய் நான், கடை 2இல் ஆயுதம் கொண்டவள் நான். நான் யார்? ஏவாள். பாட்டி விட்டு கொடுக்க மாட்டாங்க, பாவம் பிள்ளை ஏமாந்து போயிட்டு. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு மரத்தில் 12 கிளைகள் இருந்ததாம். அதில் ஒரு கிளை உடைந்ததும் உடைந்த கிளையிடம்தான் அந்த மரமே அடைக்கலம் கண்டதாம். அது என்ன? அது யார்? அது யார்? இங்கே வரணும். அங்கே இருந்தீங்கன்னா பக்கத்தில் உங்களுக்குலாம் ஆன்சர் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க, ஃபவுல் ஆடுறீங்க எல்லாரும். யோசேப்பு. ரைட் ஆன்சர். கிளாப் பண்ணிடலாமா? கிளாப் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க எல்லாரையும். அடுத்த கொஸ்டின். பிறந்தும் மரணத்தை பார்க்காதவர்கள் யார் யார்? பிறந்தும் மரணத்தை பார்க்காதவர்கள் யார்? 2 பர்சன்ஸ் பைபிள்ல இருக்காங்க. இல்லை, இனிமே சாரி பாட்டி, இனிமே சொன்னவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. 2 பிரைஸ் பாட்டிக்கு கண்டிப்பா வேணும்னு நினைக்கிறேன். எலியா ஏனோக். ரைட் ஆன்சர். கிளாப் பண்ணிடலாமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்கிள் அண்ணாலாம் நிறைய ஆன்சர் பண்றீங்க. நான் எந்த சர்ச்சில் பார்த்ததே கிடையாது. எனக்கு ரொம்ப ஹாப்பி, ஃபெல்ட் ஸோ ஹாப்பி. ஐயா, உண்மைக்கு எல்லா டைமும் இப்படி தான் இருப்பாங்களா? ஸோ ஹாப்பி. நெக்ஸ்ட் எஸ்தரின் மறுபெயர் என்ன? எஸ்தர் ராஜாத்தியின் மறுபெயர் என்ன? அத்சால். அங்கிளுக்கு நான் சொல்லி கொடுக்கேன்னு யாரும் நினைக்காதீங்க, நான் சொல்லி கொடுக்கல. சரி அங்கிள், நீங்க ஒரு பிரைஸ் வாங்கிட்டீங்கல்ல. பாப்பா சொல்லு. எஸ்தர் ராஜாத்தியின் மறுபெயர் அஸ்தால். ஓகேவா? சரி, இப்போ பைபிள் ரிலேட்டடாக கொஞ்சம் போயாச்சு. வி ஆர் ஃப்ரம் அ மெடிக்கல் ஃபீல்ட். நாங்கள் சும்மா நாங்களும் ரொம்ப அறிவுலாம் கிடையாது. கடவுள் கொடுத்த ஞானத்தில் காமனாக ஜென்ரலாக நமக்கு தெரிஞ்ச ஒரு சில பேசிக் மெடிசன் கொஷின்ஸ். ஓகேவா? நம்ம உடம்புல இருக்க எந்த ஆர்கன் 24 hours கண்டினியூஸாக ஒர்க் பண்ணும்? எனி கெஸஸ்? முன்ன வரணும், அங்கிருந்து ஆன்சர் பண்ணாதீங்க, பக்கத்தில் உங்க கொடுக்க. யாருக்குனவே ஆன்சர் பண்ணவங்க திரும்ப ரிப்பீட் பண்ணாதீங்க, எல்லாருக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம். இதெல்லாம் காமன் கொஸ்டின். கண்ணு. தம்பி சாரி, கண்ணு மூடி தானே தூங்குவ. ஹார்ட். ரைட் ஆன்சர். ஹார்ட் பம்ப் பண்ணிட்டே இருக்கவே தான் நம்ம உயிரோடு இருந்துட்டு இருக்கோம். நம்ம தூங்கினாலும் ஹார்ட் தூங்காது, அவ்வளோதான். நெக்ஸ்ட் எந்த ஒரு கேஸ், எந்த ஒரு வாயுவினால we are surviving? எதனால நம்ம உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கோம்? எதை சுவாசித்து கொண்டிருக்கிறோம்? சுவாசிக்கிறோம். இங்க ஆன்சர் பண்ணணும். ஆக்சிஜன். தம்பிக்கு யாரோ ஆக்சிஜன் சொல்லி கொடுத்துட்டாங்க பாவம். சரி, எனிவேஸ், ஆக்சிஜன். நம்ம சுவாசிக்கிறது ஆக்சிஜன், வெளியே விடுறது தான் கார்பன் டை ஆக்சைடு. நெக்ஸ்ட் நம்ம உடம்புல இருக்க பெரிய ஆர்கன் இது. இங்கே வரணும். ரூல்ஸ் லேட்டா வந்ததுனால ரூல்ஸ் தெரியல. ரூல்ஸ் ஹேண்ட்ஸ் அப் பண்ணிட்டு இங்கே வந்துடணும். கூகுள் பண்ணாதீங்க. ஸ்கின். குட். ஸ்கின்.
இதுதான் ரூல்ஸ். திரும்பி சொல்கிறேன், ஹேண்ட்ஸ் அப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஓடி இங்கே வரணும். அவங்களுக்கு தான் லாஸ்ட் போய் உட்கார்ந்தவங்களுக்கு நான் பொறுப்பில்ல. அடுத்து நம்ம உடம்புல எத்தனை போன்ஸ் இருக்கு? பேசிக் கொஸ்டின்ஸ் தான், ரிப்பீட் பண்ணாதீங்க. ஆல்ரெடி சொன்னவங்க 206. ரைட் ஆன்சர் 206. இப்போ வந்து சின்ன பிள்ளைங்களாம் எதுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க தெரியுமா? சயின்ஸில் பயாலஜி கொஸ்டினில் ஃபஸ்ட் கொஸ்டின் அதாக தான் இருக்கும். நான் இப்போ தான் வந்து ஸ்கூல் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி முடிக்க போய் எங்களுக்கு அது தெரியுது. நான் 90s 80s கிட்லாம் இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு சாப்டரே எங்களுக்கு அதுதான் இருக்கும். அதனால தான் அந்த பிள்ளைங்க வந்து ஆன்சர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு, ஒரு ஆவரேஜாக ஒரு பர்டிகுலர் ஹியூமனுக்கு எவ்வளோ லிட்டர் ஆஃப் பிளட் தேவைப்படுது? பேசிக் கொஸ்டின். ஆவரேஜா 5 to 6 லிட்டர்ஸ். பாப்பா கரெக்டாக சொல்லிட்டா. ஆவரேஜாக ஒரு ஹியூமனுக்கு 5 to 6 லிட்டர்ஸ் ஆஃப் பிளட் வந்து தேவைப்படும். சரி, ஆன்சர் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. பி ப்ரிப்பேர்ட். அக்கா முன்ன வந்து உட்காந்துட்டாங்க. அக்கா உங்களுக்காக தான் இந்த 5 கொஸ்டினை நான் கேட்க போகிறேன். ஓகே, இப்போ ஒரே ஒரு கோரியோகிராஃபி மட்டும் பார்க்கலாம். வந்து சிறியதாய் நமக்குள் நுழைந்து நமது சிந்தனை மற்றும் சரீரத்தை சாத்தானுக்குள் சிறைப்படுத்துகிறது. நம்மை விடுவிக்க இயேசு கிறிஸ்து நமக்காக இவ்வுலகத்தில் வந்து பாவத்தை உணர்த்தி சிலுவையில் பாடுபட்டு 3ஆம் நாளில் நமக்காக உயிர்த்தெழுந்து சாத்தானையும் அவன் சேனையையும் ஜெயித்தார். லெட் மீ இன்வைட் அவர் ஸ்டாஃப்ஸ் டு டெலிவர் தி மெசேஜ் த்ரூ தி கோரியோகிராஃபி.
every chain. Sing it out. There's an army rising up. There's an army rising up. There's an army rising up. To break every chain, to break every chain, break every Thank you girls for your meaningful choreo. எல்லா ஏஜ் ஃப்ரம் ஒரு 4 இயர்ஸில் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பிடுறோம். 4 வயசுலேருந்தே போராட்டம் ஆரம்பிக்க தான் செய்யுது. அதில் இருந்து நம்ம சாத்தான்கிட்டேருந்து எப்படி ஃபைட் பண்ணி வெளியே வரோம், அதில் நம்ம வந்து வீழ்கிறவர்களாக இருக்கோமா, அதிலிருந்து ஜெயிக்கிறவர்களாக இருக்கோமா, அந்த சிந்தையோடு தான் இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு கடந்து செல்வீங்க. லாஸ்ட் ஒரு 6 கொஷின்ஸ் இருக்குது. ஒரு காமனான ஒரு கொஷின், இது வந்து பைபிள் ரிலேட்டட் கிடையாது, ஜென்ரல் நாலேஜ். தெரியுதான்னு பார்க்கலாம். நம்மளோட இந்தியாவில் ஆக்சுவலி இந்த கொஷின் வந்து ஐயா 2 பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். எங்களோட கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்கு ஹாஸ்டலுக்கு வந்திருந்தாங்க, அங்கே கேட்ட கொஷின் தான். அதனால் ஐயா 2 பேரும் சொல்ல வேண்டாம். சொன்னவங்க ரிப்பீட் பண்ணாதீங்க, ஓகேவா? நம்ம சொல்லாதவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். என்னன்னா, நம்மளோட இந்தியாவில் யாரோட காரில் நம்பர் பிளேட் இருக்காது? டோன்ட் கூகுள் இட், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுனால. இப்போ நம்ம தெரியலன்னொன்னே என்ன மிஸ் மாதிரி ஃபெயிலாக பண்ணி போட போகிறேன் நான், அப்படி எதுவும் பண்ண மாட்டேன். யாரோட காரில் நம்பர் பிளேட் இருக்காது? பிரசிடென்ட். கரெக்ட், பிரசிடென்ட். பாப்பாவா சொன்னாலா மம்மி டாடி சொல்லி கொடுத்தாங்களான்னு தெரியல. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திரௌபதி மர்மு, அவங்களோட காரில் வந்து நம்பர் பிளேட் இருக்காது, ஓகேவா? இது ஒரு ஜென்ரல் கொஷின், தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பைபிள் கொஷின் ஒன்று. இயற்கையாக நம்மளோட ஏசப்பாவோட சீஷர்கள் எல்லாருமே நிறைய பேர் இரத்த சாட்சிகளாக மரிச்சிருக்காங்க. அதில் இயற்கையாக மரித்த சீஷர் ஒருவர் இருக்கார். அவர் யார்? யோவான். கரெக்ட் ஆன்சர். செபதேயுவின் மகனான யோவான். நிறைய யோவான் இருக்காங்க, செபதேயுவின் மகனாகிய யோவான், அதான் கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் வந்து இயற்கையாக மரணம் அடைந்த இயேசுவின் சீடர் யார், அதான் கொஸ்டின். ஆன்சர் செபதேயுவின் மகனான யோவான். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பைபிளில் நிறைய வேர்சஸ் இருக்குது, நிறையா சாப்டர்ஸ் இருக்குது. அல்லேலூயா அப்படின்னு ஃபஸ்ட்டு எழுதப்பட்ட புத்தகம் எது? அல்லேலூயா அப்படின்ட்டு பைபிளில் ஃபஸ்ட்டு எழுதப்பட்ட புத்தகம் எது? எந்த புத்தகத்துலேருந்து? அல்லேலூயா நிறைய இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு எந்த சாப்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, எந்த புத்தகத்துலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? தட்ஸ் அ கொஸ்டின். எனிபடி? பழைய ஏற்பாடு. க்ளூ வந்து பழைய ஏற்பாடு தான். சரித்திரங்கள் புத்தகம் கிடையாது, ராஜாக்களின் புத்தகம் கிடையாது, இன்னும் பின்னாடி வாங்க. சங்கீதம். கரெக்ட் ஆன்சர். கிளாப் பண்ணிடலாமா? எங்களுக்கு தான் கிளாப் பண்ண மாட்டீங்கன்னா உங்கள் சர்ச் ஆட்களுக்கும் கிளாப் பண்ண மாட்டீங்களேப்பா. கிளாப் பண்ணுங்க, நல்லா என்கரேஜ் பண்ணுங்க. சரி, அட்டென்டிவ் ஆயிட்டீங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நம்ம பைபிளில் இருக்க ரொம்ப சின்ன வசனம் எது? சிறிய வசனம் எது? நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கல்ல, பண்ணினவங்க பண்ணாதீங்க. பண்ணிட்டீங்கல்ல, ஆன்சர் பண்ணிட்டீங்களா? பண்ணலையா? இன்னும் எலிகோ. பின்னும் எலிகோ யோபு புத்தகத்தில் இருக்கு, 36ஆம் அதிகாரத்தில் இருக்கு. பின்னும் எலிகோ, இதுதான் ரொம்ப சிறிய வசனம்.
நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு காணிக்கை பெட்டியை வந்து யார் ரெடி பண்ணாங்க? காணிக்கை பெட்டியை யார் ரெடி பண்ணாங்க? ஃப்ரண்ட்ல வந்துடணும். யோய்தா. யோய்தா, ஆசாரியனான யோய்தா. ஆசாரியர்கள்லாம் அந்த டைமில் இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதில் பர்டிகுலரான பர்சன் யோய்தா. நெக்ஸ்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் இஸ் சம்திங் லைக் ரிடில். சாத்தான் குனிய வைத்தான், இயேசு நிமிர வைத்தார். அவள் யார்? சாத்தான் குனிய வைத்தான், இயேசு நிமிர வைத்தார். அவன் யார்? ஃபர்ஸ்ட் ஒரு உங்களுக்கு தான். அக்கா திட்டாதீங்க என்ன. கூனி. என்ன படி என்னாச்சு? 18 இயர்ஸ். அக்கா ஆன்சர் பண்ணிட்டாங்க. 18 இயர்ஸ், 18 வருடமாக கூனியாக இருந்த ஸ்திரீ. அதுதான் அதுக்கான பதில். லாஸ்ட் ஃபைனல் ப்ரோக்ராம் ஒரு சாங் பை JM ஸ்டாப்ஸ். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். லாஸ்ட் ஒரு 8 இயர்ஸாக இட் வாஸ் ஸ்டில் இன் மை பிளேலிஸ்ட்.
10th ஸ்டாண்டர்டில் ஸ்டார்ட் பண்ணேன் நான் அந்த சாங் கேட்குறதுக்கு. இன்னும் நிறைய பேர் வந்து இந்த பாட்டை விரும்பி கேட்டுட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 3 லிரிக்ஸ் தான் அந்த இதில், 3 இதுதான் வரும், பல்லவியோ சம்திங் ஏதோ. பட் ஆனால் எல்லாமே ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அந்த இது நிறைய பேர் உணர்ந்து பாடியிருப்பீங்கன்னு ஏஸ்பாக்கில் விசுவாசிக்கிறேன். இட்ஸ் வாஸ் அ ஃபைனல் ப்ரோக்ராம் ஆஃப் அவர் செஷன். இப்போ வந்து தேங்க்ஸ் கிவிங் டைம். எங்களை வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல்லையும் ஹாஸ்டல்லையும் தான் நிறையா ப்ரோக்ராம்ஸ்க்கு நாங்கள் இன்வால்வ்டாக இருந்தோம். நம்மளோட சேர்மன் ஐயா தான் அங்கே அடிக்கடி வருவாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹி வாஸ் வெல் கனெக்டட் வித் அஸ். அந்த டைமில் வந்து ஐயா வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க, நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நிறையா ஐயா இருக்காங்க எங்களுக்கு அங்கே கம்யூனியன் சர்வீஸ்க்கு வர ஐயா எல்லாருமே. இன்னும் நீங்கள் வந்து உங்களோட இந்த வாழ்வு பிரயாத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும்னு நிறையா டைம் எங்களை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஐயா. ஸ்டீஃபன் ஐயா, எனக்கு தெரியல, நான் இன்றைக்கி வந்து தான் உங்களை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். தேங்க்ஸ். ரொம்ப வந்து இவ்வளோ நேரம் ஸ்டே பண்ணி உங்களோட வேல்யூபிளான டைமை எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இன்னொன்று வந்து எங்களோட ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், எங்களோட ஜெயர்ஜன் பேங்க் ஹாஸ்பிட்டல்லேருந்து மேனேஜர் சார் அண்ட் ராபின்சன் சார் தேவர் ரொம்ப வந்து எங்களை இன்சிஸ்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணாங்க. யூ ஹாவ் டு பார்ட்டிசிபேட். ஒரு 1 டேலனாலும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும், நமக்கு யாருக்குமே கிடைக்காது. கத்தீட்ரலில் நமக்கு வந்து இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஸோ எங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்களுக்கு நாங்கள் எங்களோட தேங்க்ஸை சொல்லிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து எங்களோட ஸ்டாஃப், அவங்களோட பிஸி ஷெட்யூல், எல்லாருக்கும் நைட் டியூட்டி, பகல் ஃபுல்லாக எனக்கு யாருமே தூங்கலை. நைட்டுமே எங்களுக்கு ரொம்ப பிஸியான ஒரு டைம் இந்த டைம் வந்து. ஆனாலுமே எல்லாருமே தூங்காமல் டெடிக்கேட்டடாக இந்த டைமை வந்து ஒரு டைம் தான் சொல்லியிருப்பாங்க, ரொம்பலாம் நீங்கள் பண்ணியா ஆகணும் அந்த மாதிரிலாம் யாருமே கம்பல் பண்ணல. பட் தே கேவ் தேர் டைம் ஃபார் அஸ். எங்கள் ஸ்டாஃப்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து அவங்களோட டீம் ஒர்க்ஸ் எல்லா இடத்துலையும் தெரிகிறது தான். எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்கணும்னு இல்லை, அப்படி சமாதானமாக யாருமே இருக்க மாட்டாங்க. பட் ஆனால் ஒரு ப்ரோக்ராம்னு வந்துச்சு அப்படின்னா நாங்கள் எல்லாருமே வி ஸ்டுட் ஃபார்வர்ட். நாங்கள் வந்து ஒன்றா தான் இருக்கோம், ஒன்றா தான் இன்ன வரைக்குமே ஒரு 7-8 ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். எல்லாமே காட் எங்களை வந்து ஒரு கம்ப்ளீட் டீம் ஒர்க்காக வந்து லீட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து வண்டர்ஃபுல் அட்மாஸ்பியர். எங்களுக்கு உங்களை தெரியாது, உங்களுக்கு எங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் மேபி பார்த்துருக்கலாம், ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தவங்க மேபி ஃபெமிலியர் ஃபேஸஸாக நாங்கள் இருக்கலாம். பட் உங்களோட டைமை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ரெவரன்ஸாக இருக்கட்டும், கமிட்டி மெம்பர்ஸாக இருக்கட்டும், சர்ச்சோட மெம்பர்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே எங்களோட ஹார்ட் ஃபெல்ட் ரொம்ப தேங்க்ஸ். சரி, இப்போ நீங்கள் குவிஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணிங்களே, அவங்கள வந்து வரிசைக்காக வந்து பென் தான் வச்சுருக்கோம், சாரி பென் தான் இருக்குது, வந்து வாங்கிக்கோங்க. ஐயா வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. வந்து வாங்கிக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணது மாணிக்கராஜ் ஐயா. கிளாப் பண்ணலாமா? கிளாப் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க எல்லாரையும். நெக்ஸ்ட் வந்து எஸ்தர் சுரேஷ், மிஸ்டர் எஸ்தர் சுரேஷ். அடுத்து ஜெனிட்டா, கிங்ஸ்டன், ஜான் பில்லி. கொஞ்சம் வேகமாக ஆடலாமா ஐயா? ஜான் பில்லி, சார்லஸ், சாந்தி ஜபரானி, தயாளன், பேகின், சிந்தியா, ஸ்டெல்லா, ஞானம், பாட்டி ஆன்சர் சொல்ல வேகமாக வந்துட்டு ப்ரைஸ் வாங்க பொறுமையாக வராங்க. ப்ரைஸ் எங்கே போகுதுங்க ஆண்டி? அற்புதராஜ், ஜெனிஷா, பெனிட்டா, ஜோயல், ஜோஷ்வா, டயானா, ஜெருஷா. கிறிஸ்லினா, செலினா, விவின், பீனா,
டேவிட் ராஜன் அண்ட் ஃபைனலி ஜோதி. யாரோட நேமும் ஸ்கிப் ஆயிருக்கா? சாரி, யாரோட நேமும் விட்டுருக்கோமா? Hope you all enjoyed our program. Once again, we thank you all. Last and final greetings by Aya. Thank you, Aya. எல்லோரும் வந்து இந்த நிகழ்வை நீங்கள் சிறப்பாக கண்டுகளித்து உங்கள் நாலேஜை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி சிறப்பாக நிகழ்வுகளை கண்டு கழித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்கின்றோம். சிறப்பாக அருமையான சகோதரிகள், நம்முடைய ஜெயராஜ் அன்னபாய்க்கு மிஷன் ஹாஸ்பிட்டல் அருமையான சகோதரிகள் வந்திருக்கின்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிக்கிறோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க, 5 மினிட்ஸ் உட்காருங்க. ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லுவோம். மொரோவியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மக்கள் இருக்கிறாங்க. மொரோவியன்ஸ் பாப்பா சொன்னாங்க, எலும்பி எப்படி பிரகாசிக்க முடியும்? நான் மிஷன் ஃபீல்டு போகணுன்னு நினச்சேன், ஆனால் இப்போது அது கொஞ்சம் குறைஞ்சி எங்கேனாலும் பண்ணலாம் அப்படின்னாங்க. அப்படி சொன்ன உடனே என்னுடைய உள்ளத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி இந்த சம்பவம் வந்தது. மொரோவியன்ஸ் இவங்க வந்து யாரும் போக முடியாத இடத்துக்கு இயேசுவின் அன்பை கொண்டு செல்லக்கூடியவங்க. ஒரு முறை இங்கிலாந்து தேசத்தில் சர்ச் ஒன்றில் ஒரு மொரோவியன்ஸ் குரூப்ஸ் வந்து ஆண்டவருடைய அன்பை சொன்னாங்க. அவங்க தாங்கள் பண்ணுகின்ற ஊழியம் எப்படி என்பதை சொன்னார்கள். யாரும் போக முடியாத இடத்துக்குள் சென்று அங்கே என்ன வேலை செய்ய வேண்டுமோ அந்த வேலையை செய்து இயேசுவின் செய்தியை சொல்லுவது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்னைய மருத்துவராக ஆண்டவர் அழைத்தால் அந்த மருத்துவத்திற்கு ஊடே கடந்து சென்று ஆண்டவருடைய அன்பை சொல்லுவது. என்னை ஒரு இன்ஜினியர் ஆண்டவர் அழைத்திருந்தால் நான் வேலை செய்கின்ற கம்பெனியில் மக்களோடு ஊடுருவி சென்று சுவிசேஷத்தை சொல்வது. இந்த மொரோவியன்ஸ் பெரும்பாலும் ஆப்பிரிக்க நாட்டிலே அவர்கள் ஊழியம் செய்யக்கூடியவர்கள். ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த ஒரு மொரோவியன்ஸ் விதமாக சொன்னார், நாங்கள் தேயிலை தோட்டத்திலே வேலை செய்கின்றோம். தேயிலை தோட்டத்தில் இருக்கின்ற அடிமைகளுக்கு ஊழியம் செய்கிறோம். தேயிலை தோட்டத்திலே அடிமைகளை எப்படி நடத்துவார்கள் என்பதை விவரித்து சொன்னார். எஜமான்கள் அடிமைகளை அடிப்பார்கள், உதைப்பார்கள், வேலை கடினமாக வாங்குவார்கள். அத்தனை காரியங்களுக்கு ஊடாக சென்று நாங்கள் சுவிசேஷத்தை சொல்லணும் அப்படி சொல்லிட்டு அவர் தன்னுடைய மேல் சட்டையை கலத்தி அந்த கூட்டத்துக்கு முன்னாடி காட்டினார். அவருடைய முதுகெல்லாம் நீளமான சாட்டை அடிகள், காயங்கள். இதை பார்த்துதான் லண்டன் பட்டத்திலே ஆரம்ப நாட்களிலே அநேகர் மிஷினரிகளாக ஊழியத்திற்கு கடந்து வந்தார்கள். காரணம், மொரோவியன்ஸ் அந்த குரூப் யாரும் போக முடியாத காட்டுப்பகுதிகளுக்கு சென்று யாரும் செய்ய முடியாத வேலைகளை செய்து தங்களையே ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்து செய்யக்கூடியவர்கள். ஆகவே எங்கும் நாம் ஊழியம் செய்யலாம். சரிதானா? கடவுள் உங்களை மிஷினரி அழைச்சா போகலாம், உங்களை டாக்டர் அழைச்சா டாக்டர் பணிக்கு போகலாம், நீங்கள் இன்ஜினியராக இருந்து செயல்படும் கடவுள் உங்களை அழைச்சா அந்த பணியை செய்யலாம், ஆசிரியர்களாக கர்த்தர் உங்களை அழைத்தால் நல்ல பணி செய்யலாம். ஏன்னா குழந்தைகளுக்கு சுவிசேஷத்தையும் உலக ஞானத்தையும் கொடுத்து அவர்களை வழிநடத்தலாம். ஆகவே இன்றைய நாட்களிலே இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்வது சால சிறந்தது என்று
தேவ மனிதர்கள் ஒரு கூற்று சொல்கிறார்கள். அது ஒரு இன்டர்வியூ நடந்தது, மிஷினரி செலெக்ஷன் இன்டர்வியூ. ஒரு தம்பி அந்த இன்டர்வியூக்கு போயிருக்கான். போன உடனே கேட்டாங்களாம், நீ ராஜஸ்தானுக்கு போக வேண்டும், ஆயத்தமாக இருக்கிறியா? அது கொஞ்சம் கடினமான ஏரியா, ரொம்ப வெயில் இருக்கும், குளிர் இருக்கும். அப்படி சொன்ன உடனே கூட்டிகிட்டு போன அவங்க பெற்றோர், ஐயோ ராஜஸ்தான் பயங்கரமான இடம், அங்கெல்லாம் என் பிள்ளை என்ன செய்ய முடியாது, அனுப்ப முடியாதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. மீண்டும் சில நாட்களுக்கு பின்பு அந்த வாலிபனை இன்டர்வியூ எடுத்த ஊழியர்கள் கேட்டாங்களா, தம்பி உங்கள் பெற்றோர் இப்படி இருக்கிறாங்க, நீங்கள் இப்போ எங்கே போக போகிறீங்க, என்ன வேலை செய்கிறீங்கன்னு கேட்டபொழுது அவர் சொன்னான், நான் இப்பொழுது அமெரிக்காவிலே நான் வேலை செய்கிறேன் என்று சொன்னேன். ராஜஸ்தான் என்றால் கடுமையாக இருக்கும், அமெரிக்கா என்றால் இனிமையாக இருக்கும். இது யாருடைய சிந்தனை சொல்ல மாட்டேங்கிறீங்களே? கிறிஸ்தவ பெற்றோருடைய சிந்தனை. ராஜஸ்தான் ரொம்ப தூரம், அமெரிக்கா ரொம்ப பக்கம். இது ரொம்ப கடினம், அது இனிமை. ஆகவே பிள்ளைகளை ஆண்டவருக்கென்று அர்ப்பணிப்போம், ஆண்டவருக்கென்று அவர்களை வளர்ப்போம். அவர்களுக்கு எந்த ஃபீல்டு இனிமையாக இருக்கிறதோ அந்த ஃபீல்டில் அவங்கள ஜொலிக்க செய்வோம். ஆண்டவர் அவர்களை பயன்படுத்துவார். ஆகவே இந்த நல்ல நாளிலே வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி. சிறப்பாக அருமையான சகோதரிகள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். இசை மீட்ட சகோதரர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிக்கிறேன். இப்பொழுது அருமையான சகோதரிகள் வந்து ஒரு சின்ன கிஃப்ட் வச்சுருக்கோம். அவங்க பெண்ணை கொடுத்தாங்க, நான் ஒரு சின்ன டப்பா கொடுக்க போகிறேன். சரியா? ரைட், இப்பொழுது வரலாம், வரிசையாக வாங்கம்மா. மெடிக்கல் சூப்பரண்ட் டாக்டர் பால் ராபின்சன் ஐயா அவர்களுக்கும் மேனேஜர் திரு மெல்டன் சார் அவர்கள்